நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வைக்கணும். இதில் இருக்க தண்ணி எல்லாமே வெளியில் வந்து அந்த தண்ணியிலே அந்த சிக்கன் எல்லாமே நல்லா வெந்துடும். ஸோ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு அப்பப்போ எடுத்து கிண்டி விட்டால் போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வெறும் மிளகாய்த்தூள், தனியாத்தூள், பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறோம். எங்ககிட்ட வீட்டில் செய்கிற மசாலா இல்லை, ஸோ அதனால் நாங்கள் பேக்கெட் மசாலா யூஸ் பண்ணோம். உங்கள்கிட்ட வீட்டில் இருந்த மசாலா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லாவே வருங்க டேஸ்ட்டு. ஃபுல்லாக மசாலா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம ஃபுல்லாக கிண்டி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணி அந்த சிக்கனை நல்லா வேக விடலாம். நம்ம சைடில் எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வரும், நீங்கள் பார்ப்பீங்க. அந்த ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசி போடலாம். இப்போ தான் கொஞ்சம் ஆரம்பிக்குது. இது நல்லாவே ஃபுல் எண்ணெயும் வந்து சிக்கன் நல்லா வெந்தும் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நாங்கள் புல்லட் ரைஸ் தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கோம். நீங்களும் அந்த கணக்கில் எடுத்துக்கோங்க. அரிசியை போட்டு ஒரு 3 மினிட்ஸ் ஸ்லோ